ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான சேவிங்ஸ் வீடியோ என்ன பத்தி அப்படின்னா, 2025ல அட்சய திருதியில எப்படி வந்து தங்கம் வாங்கலாம்? எந்த மாதிரியெல்லாம் சேமிச்சு நம்ம தங்கம் வாங்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2025 அட்சய திருதி எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் வந்து 13 வருது. ஸோ நமக்கு டோட்டலா மொத்தம் எத்தன டேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரியில வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில ஒரு 28 டேஸ் இருக்கு. மார்ச்ல ஒரு 35 டேஸ், 31 டேஸ் இருக்கு. அதே மாரி ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 30 அன்னைக்குங்கிறனால ஒரு 29 வரைக்கும் சேவ் பண்ற மாரி நான் பார்த்துருக்கேன். ஸோ மொத்தமா டோட்டலா வந்து 88 டேஸ் வந்து இருக்கு. மொத்தமா ஒரு 3 மாத காலம் வந்து நம்ம கேப் வந்து இருக்குது. இன்னைக்கான ரேட் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 7,730. அது வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 8,000ன்னு வச்சுப்போம். ஏன்னா நமக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே போகுது. நமக்கு மொத்தமா பார்த்தோம்னா 3 மாதம் இருக்கு. ஸோ அதில வந்துட்டு இதை விட அதிகமாக கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆஃபாக வந்து ரூ. 8,000 அப்படின்னு ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதை வந்து 88ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 91 கிட்ட நம்ம வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரூ. 91 டெய்லி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 88 நாள்ல வந்து ஒரு ரூ. 8,800 வரும். ஸோ நம்ம ஒரு கிராம் காயினோ இல்லை அதுக்கு விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் குறைவான கொஞ்சம் குறைவான அளவில் வந்து வாங்கிட முடியும். காயின்ஸோ இல்லை வேற ஏதாவது வந்து வாங்கலாம். இல்லை உங்களால் அது வந்து முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 46 நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா, அதில பாதிக்கு வந்து ரூ. 46 எடுத்து வச்சோம் அப்படின்னா, 88 நாள் எடுத்து வச்சோம் அப்படின்னா, டோட்டலா ரூ. 4,448 வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 கிராம் கோல்டு காயினோ, இல்ல ரிங்கோ, இல்ல சின்ன சின்ன ஸ்டெட்டோ வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ எடுக்கலாம். டோட்டலா வந்துட்டு நமக்கு ரூ. 4,048 கிடைக்கும். ரூ. 46 எடுத்து வச்சோம்னா. இல்ல அதுவுமே எனக்கு சிரமம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிலேயும் பாதி ரூ. 23 நீங்க எடுத்து வைக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, ரூ. 23 வந்து 88 நாள் சேவ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கையில ரூ. 2,024 வந்து நம்மளால சேவ் பண்ணியிருப்போம். ரூ. 2,024 அப்படிங்கிறப்ப நம்ம 8,000ன்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரூ. 8,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது எவ்வளோ கிராம்ஸ் வாங்கலாம் ரூ. 2,024க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் வந்து காயின்ஸோ இல்லை வேற ஏதோ வாங்கலாம். நமக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இது. ஸோ அட்சய திருதி அன்னைக்கு தான் வாங்கணும். ஸோ அன்னைக்கு வாங்கினா நகை சேரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், ஸோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்லையோ இல்லை ஏதோ ஒரு அக்கேஷனலோ ஏதோ ஒரு டைம்லையாவது நம்ம இந்த மாதிரியாவது வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் அது சேருது அப்படிங்கிறத விட சேருது சேரலை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வருடம் இந்த டைம்லயாவது நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸோ அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தானே. அதனால வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணி நம்ம வாங்கலாம், எவ்வளோ ரூபாஸில் வாங்கலாம் அப்படின்ட்டு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே நமக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா கடைகளில் கிடைக்குது. இல்லை என்னால் கோல்டு காயின் வாங்க முடியல